ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 5th யூனிட்டு ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் வந்து தேவையில்ல. ஸோ 5th யூனிட் பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டு. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா, வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்தில் தான் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் வந்து நிறைய வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் இயக்கம் வந்து என்னென்னா, ராஜாராம் மோகன் ராயால் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்ம சமாஜம். இவரோட காலம் வந்து 1772 டு 1833. இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து இவர் வந்து எப்போ வந்து தோற்றுவித்தார் அப்படின்னா 1828 ஆகஸ்ட் 20 வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு கோவிலை நிறுவி இந்த இயக்கத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா. வங்காள மொழியில் வந்து இவர் வந்து நிறைய வந்து புலமை பெற்றிருந்தார். சமஸ்கிருதம், அரபி, அதுக்கப்புறம் வந்து பாரசீகம், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, லத்தீன், ஈப்ரு, இந்த மாதிரி வந்து எல்லா மொழிகள்லையும், வங்க மொழி இல்லாமல் இது எல்லா மொழியிலையும் வந்து புலமை பெற்றிருந்தார். இவர் தான் வந்து 1829 வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த சதி ஒழிக்கிறதுக்கு வந்து வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து இவர் தான். இவர் வந்து என்னென்னா, உடன்கட்டை ஏறுதல் வந்து பழக்கம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சாரு. ஏன்னா இவரோட அண்ணா வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபை வந்து சதி அப்படிங்கிறது மூலமாக வந்து உடன்கட்டை ஏற வச்சுருப்பாங்க வலுக்கட்டாயமாக. ஸோ அதில் வந்து இவர் வந்து ரொம்ப பட்டிருப்பார். அதனால் வந்து உடன்கட்டை ஏறுதலுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நிறைய வந்து இவர் வந்து பேசியிருப்பார். இவரோட வார இதழ்ங்கிறது வந்து என்னென்னா, சம்வத் கௌமுகி. பாரசீக இதழ் வந்து மீரத் உல் அக்பர் அப்படிங்கிறது 1828 ஆகஸ்ட் 20 அப்படிங்கிற டேட்டும் 1829ங்கிற டேட்டும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட காலங்கிறது 1772 டு 1833. 1833 வந்து பிரிடல் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் வந்து இயற்கை ஏறியிருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, சமய சடங்கு இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கம் அதுவும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து அந்த இயக்கத்தை வந்து வழி நடத்துவார். இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட ஃபாதரு. இவர் வந்து ஒரு மிதவாத தேசியவாதி. இவர் வந்து இவரோட காலம் வந்து என்னன்னா 1817 டு 1905. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கடவுள் வந்து ஒருத்தர் மட்டும்தான், அவர் வந்து ஒரு ஞானம் நற்பண்போட வடிவாக வந்து இருக்கார், அதுக்கப்புறம் வீடு பேர் அடையிறது தான் வந்து நம்மளோட வந்து முக்கிய இலக்காக இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து 1886 வந்து இந்த இயக்கத்தில் வந்து ஒரு பிளவு ஏற்பட்டதுக்கப்புறமா வந்து கேசவச்சந்திர சென் அப்படிங்கிறவரும் மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூரும் வந்து ரெண்டாக வந்து பிரிஞ்சிருவாங்க. கேசவசென் அப்படிங்கிறவரோட காலம் வந்து 1838 டு 1884. இந்த கேசவச்சந்திர சென் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து தீவிரமாக இருப்பார். தேவேந்திரநாத் தாகூர் வந்து கொஞ்சம் மிதவாத சீர்திருத்தவாதியாக இருப்பார். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் வந்து தீவிரமாக இருப்பார். இவர் ஸ்டார்ட் பண்ணுற இயக்கத்துக்கு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேம் வந்து வச்சுருப்பார். 1857 வந்து இந்த இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். 1886 வந்து இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிடுவார். வெளியேறினதுக்கப்புறமா தான் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு வந்து நேம் வச்சுருப்பார். ஆனால் இவர் வந்து அவரோட 14 வயது மகளை வந்து ஒரு இந்திய இளவரசருக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்து குழந்தை திருமணத்துக்கு வந்து அவர் வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவரை வந்து எதிர்ப்பாங்க. அதனால வந்து இவர் வந்து பிரம்ம சமாஜத்திலேருந்து விலகி சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த அமைப்பு வந்து கிறித்தவ எதிர்ப்பு மனப்பாங்க தான் வந்து வளர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி. இவரோட காலம் வந்து 1820 டு 1891, 20 டு 91. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்து மறை நூல்கள் தான் வந்து முற்போக்கானவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாதிடுவார். அதுக்கப்புறம் விதவைகள் மறுமணத்தை ஆதரிப்பார். விதவைகள் வந்து லாஸ்ட்டில் வந்து எரிக்கிறது, அந்த இவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இவங்களை வந்து எரிச்சிருவாங்களே, அந்த மாதிரி எரிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பார். அதுக்கப்புறம் குழந்தை திருமணத்தையும் இவர் வந்து எதிர்ப்பார். இவரை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இவர் வந்து நிறைய பெண் கல்விக்காக வந்து முக்கிய பங்காற்றியிருக்காரு.
அதுக்கப்புறம் இவர் பண்டிதை ஈஸ்வர வித்யாசாகர் இவரோட தலைமையில் தான் 1856 வந்து மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறத வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. மறுமண சீர்திருத்த சட்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, விதவைகள் மறுமண சட்டம் தான் 1856. 1829 என்ன பார்த்தோம், சதி ஒழிப்புன்றது பார்த்தோம். 1856ங்கிறது வந்து மறுமண சீர்திருத்த சட்டம். அதுக்கப்புறம் 1860 வந்து திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுவும் வந்து இவரோட அட்வைஸ்னால தான் வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். திருமண வயது வந்து 10 வயதாக வந்து வச்சுருப்பாங்க, நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1891 படி 12 வயசாகவும் 1825 படி 13 வயசாகவும் வந்து அதை வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சட்டம் வந்து எல்லாமே வந்து எழுத்து வடிவத்தில் தான் இருக்கும், சட்டமாக வந்து பெருசாக வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எப்போ வரைக்கும்னா 1929 வரைக்குமே வந்து காகிதத்தில் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரார்த்தனா சமாஜம். ஃபஸ்ட்டு பார்த்த சமாஜம் வந்து பிரம்ம சமாஜம் 1828 ஆகஸ்ட் 20. இது வந்து பிரார்த்தனா சமாஜம். இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் 1867. அது மகாராஷ்டிராவில் எக்ஸாக்டாக எங்கன்னா பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணவர் வந்து ஆத்மராம் பாண்டுரங்க. இவரோட வருஷம் வந்து 1825 to 1898. இந்த எந்தெந்த சமாஜம் எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த ஊரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த 3 கண்டென்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இயக்கம் என்ன, அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க யார், எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இது மூணும் ஒரு இது பொறுத்துக்க மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட காலம், அதாவது பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஆத்மராங் பாண்டுரங்க்கு வந்து 1825 to 1898 சொல்லியிருக்காங்களா, அந்த பிறப்பு இறப்பு காலம் இதுவும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தனியாகவே வந்து பார்க்கலாம், அந்த இயர்ஸ் மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ஓகேவா? இதில் வந்து உறுப்பினராக யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறவரோட காலம் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க 1842 to 1901. ஓகேவா? இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சங்கம்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா 1861 விதவை மறுமண சங்கம், 1870 வந்து பூனே சர்வஜனிக் சபா, 1884 வந்து தக்கான கல்வி கழகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட மேம்பாட்டிற்காக குளம்கிரி அப்படிங்கிற புக்கு வந்து எழுதியிருப்பார். இது வந்து எதை பற்றி வந்து பேசியிருக்கோம் அப்படின்னா அடிமைத்தனத்தை பற்றியும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் கண்டனம் பண்ணி வந்து அதில் வந்து எழுதியிருப்பார். இது வரைக்கும் பார்த்தது வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அது வந்து எந்த மதத்தையும் வந்து சார்ந்தது கிடையாது. இதுக்கப்புறம் வர்றது வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம். இந்து சமயம் ரிலேட்டடாக என்னென்ன இயக்கம் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரிய சமாஜம். எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா 1875 பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா பஞ்சாபில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு நிறைய. ஓகேவா? சுவாமி தயானந்த சரஸ்வதியோட காலம் வந்து 1824 to 1883. இவர் வந்து ஒரு புக் வந்து எழுதியிருப்பார், என்னென்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். இதில் வந்து எதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா குழந்தை திருமணம், அதாவது குழந்தை திருமண எதிர்ப்பு, விதவை மறுமணத்திற்கு ஆதரிப்பு, இதை பற்றியெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். நம்ம வந்து வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு வந்து இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஆங்கிலோ வேத பள்ளியையும் கல்லூரியையும் வந்து இவர் வந்து நிறுவுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்து மதத்திலேருந்து வேறு ஏதாவது ஒரு மதத்துக்கு வந்து மாறி போயிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மற்ற மதத்துக்கு இஸ்லாமுக்கும் கிறித்துவத்துக்கும் மாறி போன இந்துக்களை வந்து திரும்ப வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி அப்படிங்கிற ஒரு சுத்திகரிப்பு சடங்கு சமாஜம் அப்படிங்கிறத வந்து ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். மற்ற மதத்துக்கு மாறி போனவங்கள திரும்ப வந்து கொண்டு வர்றதுக்கான இயக்கமாக இருந்தது அது. 1893 தூய்மை வாய்ந்த கோட்பாடை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். இது வந்து என்னென்னா சுவாமி ஸ்ரத்தானந்தாக்கும் இவருக்கும் நடுவில் வந்து ஒரு பிளவு வந்து ஏற்படும். இந்த தூய்மை வாய்ந்த கோட்பாடு அப்படிங்கிறது வந்து எழுதினதுக்கப்புறமா வந்து சில கருத்து முரண்பாடுகள் காரணமாக வந்து இந்த இயக்கம் வந்து பிரிஞ்சிரும். ஓகேவா? ஆரிய சமாஜத்தில் வந்து பிளவு வந்து ஏற்படும் 1893. அப்போ வந்து சுவாமி ஸ்ரதானந்தாங்கிறவர் வந்து பிரிஞ்சு வேற ஒரு இயக்கத்தை வந்து தழுவுவார். இவரோட காலம் வந்து 1857 to 1926. இவர் வந்து DAV அப்படிங்கிற பள்ளிகளெல்லாம் வந்து நிறுவுவார்.
ஓகேவா. 1900 வந்து இவர் தான் வந்து நிறைய வந்து குருகுல பள்ளிகளெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னென்னா வேத கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான பள்ளிகளையும் வந்து சுவாமி ஸ்ரதானந்தா வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்து என்னென்னா பிரம்ம சமாஜத்தில் வந்து உருவ வழிபாடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நினச்சாங்க இல்லையா, அதை வந்து விமர்சனம் வந்து செஞ்சுருப்பார். அந்த நடைமுறைகளை வந்து விமர்சனம் செஞ்சு தான் வந்து இவர் வந்து பேசியிருப்பார். கல்கத்தாவுக்கு பக்கத்தில் வந்து தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இவர் வந்து எளிய அர்ச்சகராக வந்து இருப்பார். யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவரோட காலம் 1836 டு 1886. ஜீவன் அப்படிங்கிறது தான் வந்து சிவன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். வாழ்கின்ற எல்லா உயிரினத்துக்கும் வந்து இறைவன் தான் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ராமகிருஷ்ணரை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணம் மிஷன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ராமகிருஷ்ண மிஷனை பற்றி வந்து சொல்லுவோம். இது வந்து என்னென்னா பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த கருத்துக்களில் வந்து அதிருப்தி அடைந்த கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களால் வந்து இது வந்து கொண்டு வரப்பட்ட இயக்கம் தான் வந்து ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது. சுவாமி விவேகானந்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் 1863 டு 1902 இவரோட காலம். இவரோட இயற்பெயர் வந்து என்னென்னா நரேந்திர தத்தா. இவர் வந்து 1893 செப்டம்பரில் வந்து சிகாகோவில் வந்து ஒரு உலக சமய மாநாட்டில் வந்து இந்து சமயம் குறித்து வந்து பேசுவார். அந்த பேச்சு வந்து இளைஞர்களுக்கு வந்து புத்துயிர் ஊட்டுறதா வந்து இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வங்க பிரிவினையை தொடர்ந்து பல இளைஞர்கள் வந்து விவேகானந்தரால் வந்து ஊக்கம் பெற்றாங்க. அந்த ஊக்கம் பெற்ற இளைஞர்கள்லாம் வந்து இவரோட ஃபாலோவர்ஸாக வந்து இருந்தாங்க, விவேகானந்தரோட ஃபாலோவர்ஸாக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பிரம்மஞான இயக்கம். இது வந்து என்னென்னா ஒரு சில மேலை நாட்டு அறிவு ஜீவிகளால் வந்து தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து பிரம்மஞான இயக்கம் அப்படிங்கிறது. யாருன்னா வந்து மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி 1831 டு 1891 இவங்களும், கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் 1832 டு 1907 இவங்க 2 பேரும் நிறுவனர் தான் பிரம்மஞான சபை. 1875 அமெரிக்காவில் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1886 வந்து சென்னை அடையாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1893 வரைக்குமே வந்து இவங்க தான் அந்த பிளவாட்ஸ்கி ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க. அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து யார் வந்து தலைவராக ஆவாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த பிரம்மஞான சபை இயக்கத்துக்கு வந்து தலைவராக ஆவார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களோட முக்கிய நியூஸ் பேப்பர்னு பார்த்தோம்னாக்கா வந்து நியூ இந்தியா, காமன்வெல்த் இந்த 2 செய்தித்தாள்கள் மூலமாக வந்து பிரம்மஞான சபையோட கருத்துக்களை வந்து நியூஸ் பேப்பர் மூலமாக வந்து இவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து அயர்லாந்து நாட்டு பெண்மணி. ஓகேவா. இந்த செய்தித்தாளை வந்து நிறுவனத்தில் வந்து முக்கிய பங்கு யாருக்கும் இருக்குன்னா மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவருக்கும் இருக்குது. இவர் தான் வந்து பனாரஸ் இந்து பள்ளி அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஜாதி எதிர்ப்பு இயக்கம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சமூக சீர்திருத்த இயக்கம். அது வந்து ஒரு 2-3 இயக்கம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்து புத்துணர்ச்சி இயக்கம். இந்து புத்துணர்ச்சி இயக்கமில் வந்து ஆரிய சமாஜம், அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இயக்கம் 1, அதுக்கப்புறம் பிரம்மஞான இயக்கம் 3 இயக்கம். நெக்ஸ்ட்டு வந்து சாதி எதிர்ப்பு வந்து இது வந்து ஜாதிக்கு எகெயின்ஸ்டாக ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க அந்த மாதிரி அதுக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜோதிபா பூலேவோட இயக்கம் 1827 மகாராஷ்டிராவில் தான் வந்து ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து பூனேல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தையும் வந்து வச்சுருக்காரு. பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையோடு வந்து நம்மளை வந்து படிப்பு வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறுவப்பட்ட இயக்கம். அதுவும் இல்லாமல் குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தாங்க, விதவை மறுமணத்தை வந்து ஆதரித்தாங்க.
இதெல்லாம் வந்து பண்ணாங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்து யாருன்னா சாவித்ரிபாய். இவங்க தான் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட பள்ளியில வந்து முதல் ஆசிரியரா வந்து இருந்தாங்க. இவங்க வந்து நிறைய விதவைகளுக்கும் அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து கல்வி அறிவு வந்து புகட்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வரதுக்கு இவங்க வந்து முக்கிய பங்காற்றியிருக்காங்க. பிராமணர்களோட மேலாதிக்கத்தை வந்து எதிர்க்கிறதுக்காகவும் கீழே வந்து அடிமட்ட நிலையில் இருக்கிறவங்களோட முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டாங்க. குளம்கிரி அப்படிங்கிற புக்கு வந்து ஜோதிபா பூலேங்கிறவர் எழுதினார். அது வந்து என்னன்னா அடிமைத்தனத்துக்கு எகென்ஸ்டான கருத்துக்கள் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து நாராயணகுரு அப்படிங்கிறவர். அவர் வந்து 1854 கேரளாவில் வந்து ஒரு ஏழை பெற்றோருக்கு வந்து மகனாக பிறக்கிறாரு. இவரோட காலம் வந்து 1854 1928 வரைக்கும். ஓகேவா? இவருக்கு வந்து சமஸ்கிருதம், தமிழ், மலையாளம் இந்த லாங்குவேஜ்லாம் வந்து நல்ல புலமை பெற்றிருக்காரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து இவர் வந்து வச்சுருக்காரு. அருவிபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு பெரிய கோவிலை வந்து இவர் தான் வந்து கட்டுறாரு. ஓகேவா? அது வந்து குமாரன், ஆசன், டாக்டர் பால்பு அப்படிங்கிற கவிஞர்கள் வந்து இவரோட சிந்தனைகளால் வந்து தூண்டப்பட்டு இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குமாரன், ஆசான், டாக்டர் பால்பு அப்படிங்கிறவங்க வந்து இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்களும் பெண்களும் மேலாடை அணிய அனுமதிக்கப்படவில்லை. எதுலனா ஒடுக்கப்பட்ட இயக்கத்தில் வந்து அனுமதிக்கப்படலை. ஆனால் இதெல்லாம் வந்து எதிர்த்து தான் வந்து இந்த நாராயணகுரு அப்படிங்கிறவர் வந்து பாடுபடுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஐயன் காளி அப்படிங்கிறவங்களோட இயக்கம். இவங்க வந்து என்னென்னா நாராயணகுரு அவங்களோட கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டவர் தான் வந்து இவரும். நாராயணகுரு, ஐயன்காளி இவங்க எல்லாமே வந்து கேரளாவை சேர்ந்தவங்க தான். இவரோட காலம் வந்து 1863 to 1941. இவர் வந்து ஒரு அரசியல் பொருளாதார மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கீழ்நிலையில் இருக்கிறனால அவங்களுக்கு எதுவுமே வந்து கரெக்டாக போய் சேரலை அப்படிங்கிற மாதிரியாக ஆனால் சமூக கருத்துக்களை வந்து பற்றி பேசியிருப்பார். இவர் வந்து 1863 வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருப்பார். இவர் இப்போ திருவாங்கூர் ஆட்சி செஞ்ச அரசரோட ஆட்சி பகுதி தான் வந்து வெங்கனூர் அப்படிங்கிறது. அதாவது 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் அப்படிங்கிற பகுதியில் பிறந்திருக்காரா. அந்த பகுதி வந்து யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாருன்னா திருவிதாங்கூர் அரசர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த பகுதி. இவர் வந்து குழந்தையாக இருக்கும்போதே சாதிய பாகுபாடுக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய வந்து இவர் வந்து நிறைய கஷ்டம் வந்து பட்டிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இவர் வந்து ஜாதி பாகுபாட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து போராடுற தலைவராக இவர் வந்து மாற்றிருக்குது. உயர் ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஆடைகள் அணியணும், மேல் ஜாதிகள் மட்டும்தான் வந்து எல்லா சாலைகள் இல்லை வந்து பொது கிணறு, பொது சாலை, அதுக்கப்புறம் வந்து காளைகள் வண்டி பூட்டப்பட்ட வண்டி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உயர் ஜாதியின மக்களுக்கு மட்டும்தான் இருந்தது, கீழ் ஜாதியின மக்களுக்கு இல்லை. ஸோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கு எகென்ஸ்டாக வந்து இவர் பாடுபட்டார். ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன் காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து ஏற்படுத்தி அதுக்கு வந்து தலைவராகவும் இருந்திருக்காரு. சமூக மக்களோட அந்த அடிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட கல்விக்காகவும் வந்து நிறைய வந்து நிதி திரட்டி அதுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். இப்போ பார்த்த 2 இயக்கம் வந்து என்ன இயக்கம்? ஜாதி எதிர்ப்பு. 2 இயக்கம் இல்லை, 3 ஜாதி எதிர்ப்பு ரிலேட்டடான இயக்கம். இனிமேல் பார்க்க போகிறது வந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். இது வந்து 1857 பெரும் புரட்சிக்கு அப்புறமாவே வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்னென்னா மேற்கத்திய பண்பாட்டை வந்து சந்தேக கண் கொண்டு தான் வந்து பார்த்தாங்க. ஓகேவா? ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளுக்கு வந்து எதுவும் பெருசாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து நினச்சாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா வந்து சையத் அகமது கான். இவர் வந்து கல்வி, அரசு பணி இது எல்லாத்துலேயும் வந்து தேசிய அளவுலேயும் சரி எல்லா துறைகள்லையும் வந்து முஸ்லீம்ஸ்களுக்குன்னு வந்து சில ஒதுக்கீடுகள் வந்து இருக்கணும், முஸ்லீம்களும் வந்து முன்னேற்ற பாதையில் வந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. அது வேணும் அப்படின்னா வந்து ஆங்கில கல்வியை வந்து ஏற்றுக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது தான் புரிஞ்சுது. ஏன்னா வேறு கல்வி வந்து யாரும் வந்து ஸ்கூல் வச்சு நடத்துகிற அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஆங்கில கல்வியை வந்து கற்றுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இஸ்லாமியத்தை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்னு நினச்சாரு. இவரோட இயக்கம் வந்து 1863 கல்கத்தாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு.
ஓகேவா. இவரோட காலம் வந்து 1817 டு 1898. இவர் வந்து டெல்லியில் வந்து ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு. படிப்பறிவின்மையினால் வந்து கல்வி அறிவு இல்லாததுனால வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ரொம்ப வந்து கீழ் நிலையில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணியிலையும் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம நிறைய வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் கழகம்ங்கிறத வந்து ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து ஆங்கில நூல்கள், குறிப்பாக அறிவியல் நூல்களெல்லாம் வந்து உருது மொழியில் வந்து மொழிபெயர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய வந்து நூல்களை வந்து இவர் வந்து இஸ்லாமியர்கள் வந்து படிக்கிற வகையில் இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய வந்து ஏற்படுத்தி தராரு. அந்த இயக்கம் வந்து என்ன இயக்கம்னா அலிகார் இயக்கம். அடுத்த இயக்கம். இந்த இயக்கத்துக்கு தலைவராக வந்து சையத் அகமது கான்கிறவர் தான் இருக்கிறாரு. 1875 வந்து முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த அலிகார் இயக்கம் இருக்கு இல்லையா, இந்த அலிகார் இயக்கம் சார்பில் வந்து முகமதிய ஓரியண்டல் கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து இந்த கல்லூரி வந்து 1920 வந்து ஒரு பல்கலைக்கழகமாக வந்து உருவெடுக்குது அப்படின்றாரு. 1866 வந்து முகமதிய கல்வி கழகம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு. 1875 வந்து அலிகார் இயக்கத்தின் சார்பில் தான் வந்து இந்த கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. இவ்வளோ தான் அலிகார் இயக்கத்தை பற்றி. அலிகார் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் சையத் அகமது கான். இவர் வந்து முஸ்லீம்ஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் ஆங்கில நூல்களையும் அறிவியல் நூல்களையும் உருது மொழியில் வந்து மொழிபெயர்க்கிறாரு. அது இல்லாமல் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு 1875. அது 1920 வந்து ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக உருவெடுக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தியோபந்த் இயக்கம். இந்த இயக்கம் வந்து ஒரு மீட்பு இயக்கம். நம்ம இப்போ வந்து ஹிந்துஸில் வந்து சுத்தின்னு ஒரு இயக்கம் வந்து பார்த்தோம். சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஸ்டார்ட் பண்ணது. மற்ற மதத்துக்கு மாறி போனவங்களை வந்து மீட்கிறதுக்கான இயக்கம். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரியான ஒரு இயக்கம் தான். முஸ்லீம் சாலை வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கம். இதில் வந்து குரான் ஷரியத்து உண்மைகளை வந்து போதனைகளாக வந்து பரப்புரை வந்து செய்கிறாங்க. புனித போர் செய்யும் உணர்வுகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் யார் முகமது குவாசிம் நானோதவி 1832 டு 1880, ரஷித் அகமது கங்கோத்ரி 1826 டு 1905. முகமது குவாசிம் நானோதவி 1832 டு 1880. அதுக்கப்புறம் ரஷித் அகமது கங்கோத்ரி 1826 டு 1905. இவங்க 2 பேர்த்தோட தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் வந்து சகரன்பூர் அப்படிங்கிற ஒரு பள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. 2 பேரும் சேர்ந்து 1866 சகரன்பூர், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் எங்கன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து சகரன்பூர் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 1885 அகில இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 1888 வந்து தியோபந்த் உலோகோமா சையத் அகமதுனுடைய அமைப்பான தி யுனைடெட் பேட்ரியாட் அசோசியேஷன் வந்து முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் அப்படின்னு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா. நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா இந்த சையத் அகமதுக்கான நடவடிக்கைகளை வந்து எதிர்த்து உறுதிப்பாடே தியோபந்த் உலோகமாக்கல் இயக்கியது என சொல்லப்பட்டது. அதாவது இந்த சையத் அகமது கான் இருக்காங்கல்ல, அவங்கள எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து இந்த தியோபந்த் இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1888 வந்து தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷனுங்கிறத வந்து த முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா. முகமத் உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவராக வந்து ஆவார். இவர் வந்து என்னென்னா ஜமைத் உல் உலோமா அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வெளியிடுவார். அதாவது இரவியலாளர்களின் அவை. இவர் வந்து சையத் அகமது கான் வந்து படிப்புக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, முஸ்லீம்ஸோட படிப்புக்கு. இந்த தியோபந்த் இயக்கம்ங்கிறது வந்து முஸ்லீம்ஸோட அந்த சமயத்துக்கு அந்த மதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு இயக்கம் வந்து இந்த இயக்கம். இது ரெண்டும் வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்சி சீர்திருத்த இயக்கம்.
பார்சி அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு சமயமாக வந்து இருந்தது. அதாவது வந்து இடைப்பட்ட பகுதியில் வந்து படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகளின் சமய கொடுமையிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு ஈரானின் 19ஆம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்து வந்த ஜொராஸ்ட்ரியர்கள் தான் வந்து பார்சியர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இயக்கம் வந்து பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டது. 1851 வந்து பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் ரஹ்னுமாய்த் மஸ்ஜிதாயஸ்னன் சபா அப்படின்னு ஒரு சபா இருக்குது. ஓகேவா, பேரே வாயிலும் நுழைய மாட்டேங்குது. 1851 பர்துன்ஜி அப்படிங்கிறவர் இந்த ரக்குன்னு வருதா, அதனால் ரக்கு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயக்கத்தை வந்து தோற்றுவிக்காரு. இது வந்து என்னென்னா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராஸ்ட் கோப்தார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இவர் வந்து வெளியிடுறாரு. அதாவது உண்மை விளம்பி அப்படிங்கிற கருத்து. ஓகேவா, திருமண நிச்சயம், திருமணம், இறந்து போதல், இதுக்கெல்லாம் வந்து இந்த சமய சடங்குகள் இதெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. குழந்தை திருமணம், ஜோதிடம், இது எல்லாத்தையும் வந்து எதிர்க்கிறாங்க. பம்பாயில் இருக்கிற பார்சி சமூக மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பெரரம் பல்லாரி என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டத்தை இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் வந்து நடத்துவாங்க. பம்பாயில் இருந்த ஒரு தலைவராட்டிற்கு பெரரம்ஜி பல்லாரி அப்படிங்கிறவர் வந்து குழந்தை திருமண எதிர்ப்புக்கு வந்து சட்டம் வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த இயக்கத்தில் இருக்கவங்க பாடுபடுறாங்க. ஃபெரோஷா மேத்தா, தீன்வாச்சா அப்படிங்கிற தலைவர்களும் வந்து இந்த இயக்கத்தில் தான் வந்து இருக்காங்க. தொடக்க கால காங்கிரஸில் வந்து முக்கிய பங்கு ஆற்றின இந்த ஃபெரோஷா மேத்தா, தீன்சா வாச்சா அப்படிங்கிறவரும் இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம். ஓகேவா, சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம் வந்து இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா சீக்கியர்கள் மோஸ்ட்லி வந்து பஞ்சாபில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த இயக்கம் வந்து பஞ்சாபில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயக்கம். இது வந்து நரம்கரி அப்படிங்கிற இயக்கத்தோட நிறுவனர் வந்து பாபா தயால் தாஸ். நரங்கரி அப்படின்னா உருவமற்ற இறை வழிபாடை வந்து வற்புறுத்தினவங்களோட இயக்கம். அதுக்கப்புறம் வந்து பாபா ராம் சிங் அப்படிங்கிறவர் வந்து தொடங்கின இயக்கம் வந்து நாம்தாரி அப்படிங்கிற இயக்கம். இவங்க வந்து என்னென்னா உருவமற்ற வழிபாடு அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து சீக்கிய அடையாளமான வாளை தவறும் இது எல்லா அடையாளத்தையும் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து வலியுறுத்தினாங்க. இவங்களோட சீடர்கள் வந்து லத்தியை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சிங் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்தினார். இந்த இயக்கம் வந்து ஆணும் பெண்ணும் சமம், விதவை மறுமணத்தை வந்து ஆதரிக்கிறது, வரதட்சணை முறை, குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து போராடினாங்க. ஸோ பாபா ராம் சிங் அப்படிங்கிறவர் நாம்தாரி. நரம்காரி இயக்கத்தோட தலைவர் வந்து பாபா தயால் தாஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அமிர்தசரஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து புனிதத்தை மீட்கெடுக்கிறதுக்கான ஒரு சபையாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமிர்தசரஸில் வந்து சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். சிங் சபாவே வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடி இயக்கமாக வந்து இருந்திருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, என்னது சிங் சபா வந்து அமிர்தசரஸில் வந்து ஒரு கல்லூரி கால்சா கல்லூரிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1892 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். யார் சீர்திருத்தவாதிகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராமலிங்க அடிகள். இவர் வந்து 1823 to 1874 இவரோட வருஷம். சிதம்பரத்தில் உள்ள மருதூரில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட தந்தையோட இறப்புக்கு அப்புறமா வந்து சென்னையில் வந்து இவர் வந்து செட்டில் ஆகிட்டார். ஓகேவா, இவர் வந்து பெருசாக வந்து கல்வி அறிவு வந்து பெறலை. ஆனாலும் வந்து உயிர்கள் இடத்துல வந்து நம்பிக்கை, இரக்கம் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாரு. மற்ற உயிர்கள் வந்து கஷ்டப்படும் போது நம்ம வந்து இறக்கப்படணும், அந்த மாதிரி இறக்கப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கல் நெஞ்ச பிடிச்சவங்க அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லுவார். அதே மாதிரி ஏதாவது ஒரு செடி கொடி வந்து வாடுற நிலைமையில இருந்தால் கூட அது எப்படி சொல்லுவார் அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்லாம் சொல்லுவார். இவர் வந்து 1856 வந்து சமரசர் வேத சன்மார்க்க சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இவரோட கருத்து வந்து ஜீவ காருண்யம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் அப்படிங்கிறது தான் இவரோட கொள்கையாக இருந்துச்சு. 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அது வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1866 வந்து தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தினால
1867 வந்து ஜாதி எல்லைகளை வந்து தாண்டி எல்லா மக்களுக்கும் வந்து சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினச்சாரு. ஓகேவா? 1866 வந்து பஞ்சம் வந்தது. ஸோ அதனால் 1867 வந்து வடலூரில் ஒரு தர்மசாலையை வந்து நிறுவுவார். அதில் வந்து சமயம் ரிலேட்டடாக இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு, பசிக்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு, அந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டு இருந்தார். ஓகேவா? இவரோட பாடல்களோட தொகுப்பை வந்து திருவருட்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் சைவர்கள் வந்து இவரை வந்து ஏளனம் செஞ்சு அவரோட பாடல்களோட தொகுப்பு வந்து அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மருட்பா அப்படி சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஓகேவா? நாட்டில் வந்து நிலவர பசியை வந்து பசி கொடுமையை வந்து எதிர்க்கிறதுக்குன்னு இல்லை, அதை நீக்கிறதுக்கு வந்து பசியினால் இளைத்து போன யாராக இருந்தாலும் ஒரு செடி கொடின்னு இல்லை, எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து இரக்கம் வந்து கொள்ளணும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசினவர் வந்து யாருன்னா ராமலிங்க அடிகள் தான். ஏதாவது கூற்று கொடுத்து கேட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வைகுண்ட சுவாமிகள். இவரும் வந்து தென்னிந்தியாவோட தொடக்க கால சீர்திருத்த போராளி அப்படின்னு கூட சொல்லலாம். 1809 to 1851 இவரோட காலம். இவர் வந்து கன்னியாகுமரியில் சாமித்தோப்பு அப்படின்னு அழைக்கப்படுற சாஸ்தா கோவிலில் வந்து இவர் வந்து பிறந்திருக்கார். சாஸ்தா கோவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். இவர் வந்து உயர் ஜாதி இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் இவரோட பெற்றோர் வந்து இவருக்கு வந்து என்னன்னு பேர் சூட்டினாங்கன்னா முத்துக்குட்டின்னு பேர் சூட்டினாங்க. அதாவது முடிசூடும் பெருமாள், ஒரு சாமி பேரை போய் வந்து ரொம்ப கீழ் ஜாதியில் இருக்கவங்களுக்கு போய் வைக்கிறதா அப்படி சொல்லிட்டு உயர் ஜாதி இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தனால முத்துக்குட்டி அப்படின்னு வந்து பேர் வந்து சூட்டினாங்க அப்படின்றாங்க. இவர் வந்து திருவிதாங்கூர் அரசரோட வந்து உயர் ஜாதியினருக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு கிடையாது, அனைவரும் சமம் அப்படிங்கிற கருத்தை வந்து இவர் வந்து போதிச்சார். ஓகேவா? இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, வைகுண்ட சுவாமிகள் வந்து ஆங்கில ஆட்சியை வந்து திருவிதாங்கூர் மன்னரோட ஆட்சியோட ஒப்பிட்டு வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஆங்கில ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, ஆமாம், திருவிதாங்கூர் மன்னரோட ஆட்சி வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். இவரும் திருவிதாங்கூர் மன்னரும் வந்து ரொம்ப வந்து உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படி சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வோடு வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர் அப்படி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு 1833 வந்து ஜாதி வேற்றுமைகளெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்காக இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவர் வந்து தியானத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் மட்டும் இல்லை, இவரை போல துறவிகள் வந்து யாருனாலும் வந்து அந்த இயக்கத்தில் வந்து சேரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சுயமரியாதையோட வந்து வாழணும் அப்படின்றது வந்து நிறைய வந்து ஊக்குவிப்பார். ஸோ இவர் வந்து சுதந்திரத்துக்கு வந்து மக்களை வந்து நிறைய வந்து சேர்க்குறாரு அப்படிலாம் வந்து நினச்சிட்டு வந்து இவருக்கு எகெயின்ஸ்டாக வந்து நிறைய வந்து எதிர்ப்புகளும் வந்து நடக்கும். இவர் வந்து என்னென்னா சும்மா வந்து களிமண்லையும் செங்கக்கல்லையும் வந்து ஒரு சும்மா கட்டடம் மாதிரி கட்டி அதுக்கு வந்து வெள்ளை பூசி அதில் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். எல்லா ஜாதியின மக்களும் எல்லா மத மக்களும் வந்து நம்ம அந்த இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிலாம் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் சமபந்தி விருந்து அதையும் வந்து தொடங்குவார் இவர். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணனால திருவிதாங்கூர் அரசர் வந்து இவரை வந்து சிறையில் அடைச்சிருவார். ஸோ அந்த மாதிரி என்ன சிறையில் அடைச்சி என்ன பண்ணாலுமே வந்து இவர் வந்து அவரோட கொள்கைகளை வந்து விட்டு தரலை. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கோவில்களெல்லாம் ஆடு, சேவல், கோழி இதெல்லாம் வந்து பலியிடுறாங்க இல்லையா, அதுக்கும் வந்து நிறைய கண்டனம் வந்து தெரிவிப்பார். இவர் வந்து என்னென்ன சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவரோட வழி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா வழி, அதாவது ஐயாங்கிறது தந்தைன்னு சொல்லுவாங்களா, தந்தை வழி அப்படி வந்து சொல்லிட்டு இவர் வந்து ஐயா அப்படின்னே வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இவர் எழுதின நூல்களோட திரட்டு வந்து அகில திரட்டு அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. அது வந்து மூட நம்பிக்கையிலேருந்து மக்களை வந்து விடுவிப்பதற்கான கருத்துக்களை வந்து அதில் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து அயோத்திதாச பண்டிதர். இவரோட காலம் 1845 to 1914. இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் அரசியல் சமூக செயல்பாட்டாளரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து சென்னையில் பிறந்திருப்பார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த மொழிகளெல்லாம் வந்து புலமை பெற்றிருப்பார். இவர் வந்து ஒரு இதழ் வந்து வச்சுருப்பார். அவரோட இதழ் பேர் வந்து என்னென்னா வந்து ஒரு பைசா தமிழன். ஓகேவா? அப்படிங்கிற இதழ் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவரும் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இதில் தான் வந்து பிறந்து சித்த மருத்துவராக வந்து படிச்சிருப்பார். இவரோட ஒரிஜினல் பேர் வந்து
அயோத்திதாசர் கிடையாது. ஆனால் இவரோட ஆசிரியர் வந்து இவரை வந்து ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணி வந்து இது பண்ணியிருப்பார். அதனால வந்து இவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெயர் வந்து மாற்றிப்பார். இவர் வந்து அத்வைத்தானந்த சபா, அதாவது அயோத்திதாசர் ஆன் வருதா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்வைத்தானந்த சபா அப்படிங்கிற சபா வந்து 1882 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா. அயோத்திதாசரும் ஜான் திரவியர் என்பவர் அவங்க 2 பேரும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து 1885 வந்து திராவிட கழகம்ங்கிற அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1885 வந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை, அது வந்து 1891. திராவிட கழகம் 1882, 1885 வந்து திராவிட பாண்டியன் இதழ், 1891 வந்து திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து இந்த அமைப்போட ஃபஸ்ட்டு மாநாடு வந்து நீலகிரியில் வந்து நடக்கும். ஓகேவா. முதல் மாநாடு எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரியில் நடக்கும். 1907 வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதழ், வார இதழ் வந்து வார பத்திரிகை வந்து தொடங்குவார். அதுக்கப்புறம் 1908 வந்து அதை வந்து தமிழன் அப்படின்னு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஓகேவா. 1914 இவர் காலமாகும் வரையிலையும் வந்து அந்த பத்திரிகை வந்து ஓடிட்டு தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு சாக்கிய பௌத்த சங்கத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1998 வந்து இலங்கை வந்து போயிருப்பார். இலங்கை போயிட்டு வந்துட்டு அவர் வந்து அந்த புத்த சமயத்தில் வந்து ஒரு ஈடுபாடு கொண்டு அந்த சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஹென்றி விவியன் டொரோஷியாவும் இளம் வங்காள இயக்கமும். இது வந்து என்னென்னா 1809 வந்து கல்கத்தாவில் வந்து ஆசிரியராக வந்து பிறந்திருப்பார். எவர் இந்த ஹென்றி விவியன் அப்படிங்கிறவர் தான். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு இந்து கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். 1833 வந்து காலரானால் இறந்திருப்பார். இவர் எந்தெந்த இயக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னா பெண் உரிமை, பெண் கல்வி, குழந்தை திருமணம், ஜாதி முறை, உருவ வழிபாடு எதிர்ப்பு, அதாவது ஜாதி முறை எதிர்ப்பார், உருவ வழிபாடையும் எதிர்த்திருப்பார். ஸோ இதெல்லாம் பற்றி வந்து இவர் வந்து பேசியிருப்பார். நெக்ஸ்ட்டு சுயமரியாதை இயக்கமும் ஈவேராவும். சுயமரியாதை இயக்கம்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஈவேரா பெரியார் தான். 1921 வந்து கள்ளுக்கடை மறியல் அப்போ வந்து 1000 தென்னை மரங்களை இவர் வந்து வெட்டி வீசினார். 1942 வந்து வைக்கம் மர போராட்டத்தை வந்து கேரளாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா. வாவே சுப்பிரமணிய ஐயர் வந்து சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிற ஒரு குருகுலத்தை வந்து அது நடத்திட்டு இருப்பார். அது வந்து வர்ணாசிரம நடவடிக்கைக்கு வந்து ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருகுலத்தை வந்து எதிர்ப்பார். அது வந்து இவர் வந்து காங்கிரஸில் வந்து ஒரு உறுப்பினராக இருப்பார், வாவே சுப்பிரமணிய ஐயரும் பெரியாரும். ஆனால் வந்து இதை எதிர்த்தாலும் காங்கிரஸ் பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி 1925 வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். 1938 வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் மாநாட்டில் வந்து பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா வந்து 27/6/1970 வந்து ஐநாவோட யுனெஸ்கோவில் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டமும் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா. அவ்வளோதான். இந்த 5th யூனிட் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கான புக் பேக் கொஷின் வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.